பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நம் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் எந்த பக்கம் போனாலும் நமக்கு அது வாய்க்கலையா? எந்த பக்கம் போனாலும் ஆசீர்வாத கதவுகள் மூடி இருக்கா? நம்மளுடைய பிள்ளைங்களோட படிப்பில், வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், நம்ம பிஸ்னஸில், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், எந்த வகையிலனாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? நான் எங்கே போனாலும் காரிய வாய்க்கலைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா! இன்றைக்கு எந்த வகையில் உங்களுக்கு கதவுகள் எந்த இடத்துலலாம் அடைக்கப்பட்டிருக்கோ எல்லா இடங்களிலும் கதவுகள் திறக்கப்படும். பிள்ளைங்களோட படிப்புக்காக கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்காக கவலைப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவைகளோ கர்த்தர் நிச்சயமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, புது வழி உங்களுக்கு கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் அடைக்கப்பட்ட கதவுலேயே போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதை விட வேறு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! ஒரு திருமண காரியங்கள், ஒரு பையன் போன வாரம் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தான். ஃப்யூச்சரை பற்றி ஜெபிக்கணும். அப்போ என்ன வேதனைப்படுறான்னா, பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், பொண்ணு எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் நாங்கள் திருமண விஷயத்தை பேச ஆரம்பித்தோடனே அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி பேசினான். அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதப்பா, திருமணன்றது தேவனுடைய சித்தம். அவர் யாரை உனக்கு முன்குறிச்சிருக்கிறாரோ அந்த திருமணம் நடந்தே தீரும். இப்போது இது பின்வாங்கி போகிறாங்க, சரியாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா இது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். இப்போது இந்த கதவு அடைக்கப்பட்டதுன்னு வேதனைப்படுறாங்கல்ல, நீ கவலைப்படாத. ஆனால் புது வழி உனக்குன்னு சொல்லி யார் மனைவியோ அதை கர்த்தர் கொண்டு வருவார். ஏற்ற வேலை நல்ல முறையில் உன் திருமணம் நடக்கும். உன்னோட வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருப்ப. ஏன்னா அந்த பையன் தாய் தகப்பனையெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்கிறான். அப்போது இப்போமே இவங்க இவ்வளவு இதாக இருக்கிறவங்க நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவொடனே தாய் தகப்பனை வச்சு அந்த பொண்ணு பார்ப்பாளா, கூட இருப்பாளா? இது எல்லாமே தேவனுக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். இன்றைக்கி படிப்பு விஷயத்தில் பாருங்கள், நான் சொன்னேன், உனக்கு வேறு அழகான நல்ல மனைவியா நீ ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு இதுதான் உங்களுடைய சித்தம்னா அந்த திருமணத்தை நடத்துங்க, இல்லைன்னா தடுத்துருங்கன்னு ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொண்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவர் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக ஆசீர்வதிப்பார். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக போனான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு கதவு அடைக்கப்பட்டதுன்னா ஆண்டவர் புதிய கதவுகளை நமக்கு திறப்பார். நமக்கு அந்த ஞானம் வேணும். நம்ம மூடின கதவை போய் நம்ம தட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா! இன்றைக்கி உங்களோட பிள்ளைங்க படிப்புக்காக, ஐயோ நான் இதை நினச்சனே, ஐயோ எனக்கு இது கிடச்சிருச்சேன்னு நினைக்காதீங்க. உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை தூரமோ அத்தனை உயர்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. உயர்ந்ததாக இருக்கிறதுனா ஹைட் இல்லை, அவ்வளோ பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு படிப்பை நினச்சிருப்பீங்க, ஆனால் கர்த்தர் கொடுக்குற படிப்பு, உங்கள் பிள்ளை கொடுக்குற படிப்பு பெஸ்ட். அவனோட வாழ்க்கைக்கு அதுதான் பெஸ்ட். இப்போ பார்க்க தெரியாது பிரியமானவர்களே, அது காலங்கள் போக போக உங்களுக்கு புரியும். எல்லாவற்றையும் ஜெபத்தோடு அவருடைய சித்தத்தின் மத்தியில் வைங்க. அப்பா நீங்கள் நடத்துங்கப்பா. டோர் மூடி இருக்கா, கவலைப்படாதீங்க. துதியினால் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! அந்த கோட்டை எவ்வளோ பெருசாக தெரியுமா? எரிகோ கோட்டை மவுண்ட் ரோடு அகலத்துக்கு இருக்குமா, அவ்வளோ அகலமாக அந்த கோட்டையினுடைய அகலம் மேலே. ஆனால் அதை யார் ஒரு புல்டோசர் கொண்டு போல, ஒரு சுத்தியல் வச்சு உடைக்கலை, இடிக்கலை, துதியினால் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா! என்ன பண்ணாங்க? 7 நாள் சுற்றி 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 வர்றாங்க. என்ன சொன்னாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா! வேறு எதுவுமே சொல்லலை. துதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். துதித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது, துதித்து ஆர்ப்பரிக்க சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் இடிந்து விழும் பிரியமானவர்களே. கதவுகள் உடைக்கப்பட்டு திறக்கப்படும். அவர் என்ன சொல்கிறாரு? வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் முறித்து அந்தகாரத்திலும் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உன் கரங்களுக்கு தருவேன். அவர் கொடுப்பாரு. மூடி இருக்க கதவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, துதிங்க. துதியினால் தடைகள் விலகும். ஹல்லேலூயா! அன்றைக்கு பாருங்க, செங்கடல் முன்னால் நிற்கிது, ஆர்ப்பரிச்சுக்கிட்டு நிற்கிது. உங்கள் காலை வையின்றா மோசே. ஜனங்கள் பயந்தாங்களா? அவங்க காலை வச்சாங்க.
தண்ணீரை இரண்டாய் பிரித்தார். கடலையே ரெண்டா பிரித்து மதிலாக்கினார். பிரியமானவர்களே, நம் தேவன் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். செவரில் தண்ணியில் யாருனால் செவர் உண்டாக்க முடியுமா பிரியமானவர்களே? தண்ணியினால மதில் உண்டாக்கினார். தன் ஜனங்களை வறண்ட வெட்டாந்தரையில் அவர் நடக்க வைத்தார். அது மாத்திரம் இல்லை, அவங்க நடந்து அக்கறைக்கு போன பிறகு மீண்டுமாய் அந்த கடல் ஒன்றாய் சேர்ந்தது. எதிரிகள் அழிந்து போனார்கள். ஆம், இதை நம் வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். நிச்சயமாக விசுவாசத்தோடு தேவனை துதிப்பவர்களாய், தேவனை ஆர்ப்பரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாய் நாம் இருக்கணும். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. எப்போ பாரு வாயில் ஸ்தோத்திரம் வரும், எப்போ பாரு கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்பாங்க, ஆனால் சாட்சி இருக்காது. இல்லை பிரியமானவர்களே, கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்து வழியில் நடக்கிறதுல நம்ம நடக்கணும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றார். இயேசு எப்படி மன்னித்தாரோ, இயேசு எப்படி சிலுவை சுமந்தாரோ, இயேசு எப்படி எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தாரோ, அதுபோல் அவரை போல் நாம் இருக்கணும் பிரியமானவர்களே. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. அவருக்கு தெரியும், நம்ம மண் மேலே கட்டப்பட்ட வீடாக இருந்தால் அது அடிச்சிட்டு போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு? நம் வாழ்க்கை வசனங்களின் மேல், தேவ வசனங்களின் மேல் கட்டப்பட்ட வார்த்தையாக இருக்கும்போது அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் அசையாது இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எதுவும் அசையாது, எதுவும் இடிந்து விழாது. கவலைப்படாதீங்க. நம் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில். யார் தொட முடியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்ல, உம் சித்தம் பரலோகத்தில் உம் சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமேன். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. என்ன அழகா அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கதவு அடைக்கப்பட்டாலும் தேவனை துதித்து அவர் சத்தியத்தின் வழியில் நடந்து, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், யாருனாலும் மன்னிக்கலையா, அது அது அடைப்பட்ட கதவுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அன்பு என்ற சாவியை போட்டு திறந்துருங்க, மன்னிச்சிருங்க. குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையா, ஐக்கியமாயிருங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் பார்க்கிறார். கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு மனப்பாடு கட்டாயம். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அந்த ஒரு மனப்பாடு மிகவும் அவசியம். பிள்ளைகளோட, தாய் தகப்பனோட அந்த ஒரு மனப்பாடு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலான் இறைவனை அறியான், தேவனை அறியான். கர்த்தர் அன்பாக இருக்கிறதுனால தான் நம்மளை நேசிக்கிறார். நம்ம பெரிய பரிசுத்தவான்றதுனால இல்லை. அப்போ நம்மையே மற்றவங்களை குற்றப்படுத்தணும்? நம் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாய் இன்றைக்கு தேவன் பேசின வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கதவுகள் திறக்கப்படுவதாக. நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. புதிய வழிகளையும் புதிய பாதைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். God bless you.